X to the V, just get ready now. Yo. That's what I see, I'm his brother now. It's amazing, blazing, how I got that. Another brother, you don't know that. Yeah, you don't know that. Get ready, steady, humming it right now. Set the X to the V, just get ready now. Yo, I'm not Sivagasi, I'm his brother now. Yeah, come on. నమస్కారం బాగున్నావా రండ్రా யூ ஹேமா எங்க அண்ணனை நீ திட்டியாமே அண்ணனியா? ஆமா நான் எங்க அண்ணனும் ரெட்ட பேருங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம் அவன் பேரு சிவகாசி இவன் பேரு வைகாசி வைகாசியா? எங்க அப்பா பேரு தென்காசி அம்மா பேரு புரட்டாசி இப்ப அது மேட்டர் இல்ல எங்க அண்ணனை ஒரு ஆம்பளை திட்டினாலே 6 நாள் சாப்பிட மாட்டான் ஒரு பொம்பளை நீ திட்டி இருக்க அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணன் போட்ட ட்ரெயின்ல பாஞ்சிட்டான். ட்ரெயின்லயா? ஆமா 800 பேர் பலி. 800 பேரா? అవును ட்ரெயின் முன்னாடி பாஞ்சது யாரு? சிவகாசியில. அதான் ட்ரெயின் கவுந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணும் ஆகல, லைட்டா ஸ்கிராட்ச் தான். பர்னால் போட்டு சரி பண்ணிட்டோமே. எங்க நீங்க அவர் கூட இருந்தீங்க? அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ரெட்ட பெரியவங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்போம். விக்கு தான் மாறி போச்சு, ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. నేను వకీల్ వెంకీ తమ్ముడు బంకి పేసతాను. వాట్ బంకి? అవును నువ్వు రెట్ట పిరవి ఇవరు రెట్ట పిరవి ఇవను రెట్ట పిరవి నేను రెట్ట పిరవిயா இருக்க கூடாதா? నేనేంటి ఇళచవాయిల్వా? பவுந்தி பாவா అలా చెప్పరా? நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க. என்னடி சீட்டிங்க? அன்னைக்கு பண்ணி அதுல ஈட்டிங்க. என்னமோ தங்கச்சி ஹாஸ்பிடல்ல இருக்கா சீரியஸா இருக்கான்னு சொன்ன அவளை இப்ப காட்டுற இல்லன்னு வச்சுக்க அவளை நொங்கிரும் நொங்கி. இத பாருங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன பொறுமையா பேசுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. இவங்கள எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. அவங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட் மேட்டர். உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாம். நீ மேட்டர் சொல்லு. சரி ஓகே. I love you. 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 டேய் எல்லாரும் வெளிய போங்கடா. நாங்க தான் உன் நண்பர்களாச்சே, உன்னை விட்டு போகவே மாட்டோம். வெச்சி போங்க. நாங்கனா உயிர் நண்பர்கள். உயிரே பண்ணனும், இங்க இருந்து போக மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் போலன்னு வெச்சுக்க. நீங்க இருப்பீங்க ஆனா உயிர் இருக்காது. ஐ வில் மீட் யூ இன் தி கோர்ட். நன்றா. ஜட்ஜ் கூட என்ன வெளிய போன்னு சொன்னதுல இவன் சொல்லிட்டான். அமெரிக்கன் ஹை கோர்ட்ல 6 மாசம் எடுத்துறேன் இந்த கேஸை. ஏண்டா இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஆனா ஒரு செகண்ட்ல நம்மள மாமா பசங்க ஆக்கிட்டான் பாத்தியா? அது போனா போயிட்டு போறதே. நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். இப்போ அதுவும் முக்கியம். மேட்டருக்கு வாயா. இந்த கேஸ்ல எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா? இந்த கேஸ்ல எல்லாம் நீ ஃபீஸ் வாங்குனேன்னா நீ லாயர் இல்ல, புரோக்கர். கரெக்ட். என்ன இன்னும் ஆளே காணா? ஜிம்ல காணா? தம்பி உள்ள என்னடா சொன்னே? உண்மையை சொன்னேன். பெரிய பாஷா இவரு. நடந்ததை விவரமா சொல்ற. இந்த லவ் இளவலாம் ஐயாவுக்கு பிடிக்காது. இதே எண்ணத்தோட என் பின்னாடி அலைஞ்சன்னு வச்சுக்க நல்லா இருக்காது. வாழ்க்கையில உருப்படியா ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. யூ நீ தான கல்யாண மண்டபத்துக்கு வந்து I love you சொன்ன? அது உங்க அப்பனை வெறுப்பேத்துறதுக்கு. அப்போ என்ன எதுக்கு I love you ன்னு சொன்ன? அதெல்லாம் ஒரு டைமிங் டயலாக் அப்படிதான் வரும். இந்த பார் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் I love you சொன்னது உன்கிட்ட தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே லவ் தான், ஒரே லவர் தான். அது நீதான். ஓ சென்சிட்டிவ் லவ். பி சீரியஸ். உன்னை சின்சியரா லவ் பண்றேன். I love you. இந்த சின்சியர் லவ்னா இந்த லவருக்காக வீட்டை விட்டு ஓடி வர்றது, இந்த உயிரை விடுறது இதான்ல. உன் சின்சியர் லவ் டெஸ்ட் பண்றதுக்கு நான் 10 மாடியில இருந்து குதி, ஓட்டுற பஸ்ல ஏறு, இந்த மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடு, இப்படி மடத்தனமால நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். நான் டெஸ்ட் வச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையோ ஐயாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீ என்ன பண்ற, ஒரு ராத்திரி முழுக்க ஃபுல் நைட்டு என் கூட தங்கிடு. என்ன லவ் ஜாம் ஆயிடுச்சு? தெரிய முடியும் உங்க ஜிகலா அலங்கடி லவ் பத்தி. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? அந்த பொண்ணோட மனசு புண்படாதடா.
டேய் போறாங்கடா. சிவகாசி கூப்பிடுறா. விட்றா. டேய் கண்ணா, ஒரு ஏழை பொண்ணு பணக்கார பையனை லவ் பண்ணா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆனா ஒரு பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி ஏழை பையனை லவ் பண்ணா அது உண்மையான லவ்வா தாண்டா இருக்கும். டேய், நம்ம ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி, பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க நமக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. வாழ்க்கைன்றது குடும்பம், வாங்கிக்க கூடாது. டேய் ஏழை பொண்ணோ பணக்கார பொண்ணோ இது ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதனால தான் வெறுக்கிற மாதிரி அப்படி நான் சொன்னேன். அன்னைக்கு சேலையை கட்ட சொன்ன லவ் பத்திக்கிச்சு, இன்னைக்கு சேலை அவங்க சொன்ன லவ் புட்டிக்கிச்சு. தட் இஸ் லைஃப். டேய் சிவகாசி, எப்படிடா அனுபவிக்காம அனுபவசாலியா இருக்க? அதெல்லாம் ஒரு முள் ஞானம்டா. அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன யானை வெளியில தொங்கிட்டு இருக்கு? என்னடா கேரத்தனமா பேசிட்டு போ. என்ன இது? ஏன் இங்க உட்காந்துருக்க? நீ தானே யூஸ்ஃபுல்லா டெஸ்ட் வைக்கணும்னு யூஸ் பண்ணிக்க. எனக்கு தாலி கட்டி முறையா வாழ்ந்தா லைஃப் லாங்கா வாழ்ந்திருப்பேன். இது முறையில்லாத வாழ்க்கை. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் ஃபுல்லா வாழ்ந்துட்டு நாளைக்கு பாய்சன். இன்னைக்கு பாயல நாளைக்கு பாடையில. தட்ஸ் லைஃப். ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்றல. ஏமா எந்திரி. ஏமா கதவு தர. என் அண்ணங்க வந்துட்டாங்க. ஏமா கதவு தர. இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. எப்ப அவனை நீ லவ் பண்ற அப்பா கிட்ட சொன்னியோ அப்பவே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னார்ல. நாங்களும் அவனை ஓகே சொன்னமா இல்லையா? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இதுக்குதான் தராதர தெரிஞ்சு லவ் பண்ணோம். இப்ப இவன் பொறுக்கி தரத்தை காட்டிட்டான்ல. வா. ஏய் இங்க பார், 10 பேரை அடிக்கிறது, வீட்டுக்குள்ள சொடக் போட்டு சவால் விடுறது இதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல. லவ் பண்ண பொண்ணுக்கு முறைப்படி தாலி கட்டிட்டு அப்புறமா அவகிட்ட படுக்கிறவன் தான் ஆம்பளை. ஏய் வா. ஏன்பா சிவகாசி, அந்த பொண்ணு பேர் என்ன? ஹேமாவா கோமாவா? 3 நாள் ஆளே காணோம். அண்ணே வாப்பா தினேஷ், காலேஜுக்கு போல ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேல்ல? கட்டிட்டேண்ணே. அதான் அண்ணன்கிட்ட இந்த செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். செயினை கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? அப்புறம் எப்படி தான் ஃபீஸ் கட்டினேன்? இந்த செயினை வச்சு தானே ஃபீஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பணத்தை வச்சு இந்த செயினை மீட்டுட்டேன். அண்ணே இந்த செயினை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்கண்ணே. டே 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 இந்தாடா, நீ அந்த பொண்ணு ஒன்னா தானே காலேஜில் எழுவு கொட்டுறேள். நீ அந்த செயினை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு எல்லாத்துக்கும் சிவாசி பிடிச்சி எடுக்கிற? இல்லைண்ணே, அந்த பொண்ணு 3 நாளா காலேஜுக்கே வரல. என்னது 3 நாளா காலேஜுக்கு வரலையா? அவ ஒரு நாள் கூட கடை பக்கம் வராம இருந்தது இல்லையே. 3 நாளா காலேஜுக்கு வேற வரலையா? சிவகாசி எனக்கு நம்ம பயமா இருக்குப்பா. வேலையா பாடுறா. நான் வேலை பாருன்ற நீ. டேய் நான் பிளாட்ஃபார்ம் ஃபேமிலி தான்டா. என் ஃபேமிலிக்கே நான் உன் கூட பழகிறது பிடிக்கல. ஏன் இந்த குண்டை அவங்க அம்மா எத்தனை வாட்டி உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ சொல்றேன்டா, உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாலும் உன் கோவத்துக்கும் முரட்டுத்தனத்துக்கும் அவங்க உன்னையே வெறுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை ஒரு கோடீஸ்வரி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்றான்னா அவ உன்னை பெத்த அம்மாவோட மேலடா. டேய் அடிக்கடி அனாதைன்னு சொல்லிட்டு இருப்பிய, அந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டானா உனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரிடா. அந்த பொண்ணு அண்ணங்க வேற அது ஏதோ தப்பு நடிச்சுன்னு கோமா எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு திருத்துவாங்க. ஆனா பெரிய இடத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு தீத்துருவாங்க. அப்படி தப்பா நினைச்ச அந்த பொண்ணு அவ அப்பனோ அண்ணனோ அடிச்சு கொன்னு இருந்தா அது அவ கொன்னதா அர்த்தம் இல்லப்பா, நீ கொன்னதான் அர்த்தம். கொலகார அவ இல்ல, நீதான். அந்த பொண்ணுக்கு ஏதானு நடந்துட்டுனா அந்த பாவம் ஒன்னதான்ப்பா வந்து சேரும். இந்த பாரு சிவகாசி, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாம போ. ஆனா அவ உசுரோட இருக்காளா இல்லையானாவது பார்த்துட்டு வந்து சொல்லு. நாங்களாவது நிம்மதியா இருக்கும். அண்ணே இந்தாங்கண்ணே பைக் சாவி.
எங்கடா ஹேமா எங்க கேக்குறேன் எங்கடா ஹேமா எடு கையை. எங்கடா ஹேமா எங்கடா ஹேமா சொல்லுடா நிறுத்துடா. ஏய் ரவுடித்தனம் பண்றியா? உள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? ஏய் ஹேமா எங்க ஏய் அவ என் பொண்ணு. அவளை பத்தி கேட்க நீ யாரு? அவன் என் லவ்வரு. இப்பவே என் கண்ணு முன்னாடி உசுரோட வந்து நிக்கணும். வில்லன் வச்சுக்க ஒரு பையன் உசுரோட இருக்க மாட்டேங்க. வெட்டி சாச்சிருவேன். எங்க அவ? கேக்குறேன்ல சொல்லியா? ஹேமா எங்க? சொல்லு ஹேமா எங்க? ஹேமா எங்கயா? சாரிப்பா. அதை விடுமா. இன்னைக்கு உனக்காக எங்களையே கொல்ல வந்துட்டானோ கண்டிப்பா உனக்காக அவன் உயிரையும் விடுவான். இவனை விட நல்ல மாப்பிள்ளையை என்னால பார்க்க முடியாது. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. பொண்ணையாவது மறுபடி வந்து கேட்க சொல்லு. Check 1, check 2, hey baby, double. எங்கடா சிவாசி? வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கா? எதுக்கு எங்க அப்பா வெட்ட போன? ஒன்னதான் கேக்குற. எதுக்கு வெட்ட போன? உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். யோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மேல அக்கறைப்பட எங்க அப்பா இருக்காரு, என் அண்ணங்க இருக்காங்க, பெங்களூர்ல மாமா இருக்காரு, ஹைதராபாத்ல சித்தப்பா இருக்காரு. என் மேல அக்கறைப்பட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன் மேல அக்கறைப்பட யார் இருக்கான்? ஏன் நீ இல்லையா? நானா? நான் யாரையா உனக்கு? உன் மேல அக்கறைப்படுறதுக்கு நான் யாரு? ஏன் லவ்வரு. எது லவ்வரா? அடேங்க அப்பா, டெய்லி 100 SMS கொடுக்கறேன். எனக்கு போன் பேசியே மாசம் 5000 10,000 போன் பில் கட்டுறேன். வாரத்துக்கு 4 சினிமா, 3 தடவை பீச். அப்படியே எனக்காக அலைஞ்சு அலைஞ்சு காலேஜ் போயிட்டேன். சரி அதை விடு. இங்க நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். நான் வந்த உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? காத்து புகாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சு நான் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் முத்தம் கொடுத்து வஞ்சியா? சொல்லியா? எப்படியா உன் மேல அக்கறைப்படுவேன்? கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? சொல்லு. எப்படியா உன் மேல அக்கறைப்படுவேன்? யாரும் இல்ல. எங்க அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்க தங்கச்சி தான் உயிர். ஆனா அவ உங்க மேல உயிரை வச்சுட்டா. அதனால எந்த தயக்கமும் இல்லாம எங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா. எங்களுக்கு சிட்டிலே 10 பங்களா இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்களே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நகை கடையே எங்களுக்கு 6 கடை இருக்கு. அதுல உங்களுக்கு எது ஓகேவோ அதையும் நீங்களே எடுத்து நடத்திக்கலாம். எந்திரிங்க. ஏய் எந்திரிங்கடா. என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? இப்ப என்ன சொல்லிட்டு கோவப்படுற நீ? ஏய் பச்சையா சொல்லுங்கடா. உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அதானே? நான் சொல்ல தானே வந்திருக்கீங்க. உன் சொத்தையா பறிக்கிறோம்? சொத்தை தானே கொடுக்குறோம். என்னடா சொத்து? என்னடா சொத்து கொடுக்குறீங்க? பிச்சைடா போறீங்க. பிச்சைடா போறீங்க. இந்த பாரு நிக்காத ஓடிடுங்க. உசுரோட இருக்க மாட்டீங்க. போங்கடா. பிச்சை போட பாக்குறானுங்கடா. பேசிக்கலாம் வாப்பா. நீ அட உள்ள போ. நீ உள்ள வாப்பா.
அவனா பெரிய பணக்காரன் அவன் டென்ஷன் ஆகிறான் நீ உட்கார் பண்ணி உட்கார். நான் பெரிய பந்தா காட்டுறான் சிவாஜி, டென்ஷன் ஆகாத. டேய் பணக்காரங்களே இப்படிதான் சிவகாசி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல, எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல. ஏன் நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாற்ற முடியாதா? இந்த வீட்டுல நம்ம வாழ முடியாதா? ஏன் இந்த வீட்டுல நம்ம குடும்பம் நடத்தி புள்ள பேக்க முடியாதா? இந்த மாதிரி வீட்டுல வாழ்றவங்களா மனுஷங்க இல்லையா? என்னமோ வீடு தரானுங்களா, கடை தரானுங்க. உங்க அண்ணனுங்க உசுரோட வந்தது பெரிய விஷயம். அவங்க என் அண்ணங்க. பங்களால ஏசில வாழ்ந்த நம்ம தங்கச்சி எப்படி இந்த வீட்டுல வாழுகிற அக்கறையில் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாதான் அவங்க அண்ணனுங்க, இல்லன்னா அவங்க அண்ணங்க கிடையாது. உனக்கு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பப்ளிக்ல அவங்கள அசிங்கப்படுத்திருக்க. லவ் பண்ணிட்டு அவனுக்கு மனுஷன் தானப்பா. லவ்ங்கிறது பறவைக்கும் வரும், மிருகத்துக்கும் வரும். ஆனா பாசம் மனுஷனுக்கு மட்டும் தான் வரும். பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கியா? அண்ணன் தம்பியோட வாழ்ந்திருக்கியா? இல்ல அக்கா தங்கச்சியோட தான் வாழ்ந்திருக்கியா? பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நீ ஒரு அனாதை, உனக்கு என்னையா தெரியும் பாசத்தை பத்தி? ஒன்ன மாதிரி அனாதை கிட்ட பாசத்தை பத்தி பேசுறதே வேஸ்ட். யாரு அனாதை? யாரடி அனாதைங்கிற? எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காடி. யாராவது இனிமே நான் அனாதைன்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சிடுவேன். யாரு அனாதன்னு சொன்னா? நாங்களா சொன்னோம்? நீ தானே சொன்ன. நீ தானே அனாதன்னு ஊருக்குள்ளே சொல்லி வச்சிருக்க. சொன்ன அனாதை இல்ல, அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சரி, உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னியே, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஊர்ல. ஊர்லயா? எந்த ஊரு? நாட்டரசன் கோட்டை. அவங்க இங்க எப்ப வந்தாங்க? அவங்க இங்க வந்ததே இல்ல. சரி, நீ அவங்களை கடைசியா எப்ப பார்த்த? சொல்லு, நீ அவங்களை கடைசியா எப்ப பார்த்த? நான் அவங்கள பார்த்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? என்னைய சொல்ற? சின்ன வயசுலயே அவங்கள விட்டு தான் பிரிஞ்சுட்டேன். இங்கதான் எனக்கு பேரு சிவகாசி. ஊர்ல அம்மா அப்பா வச்ச பேரு முத்தப்பா.